வணக்கம். இன்று வந்து 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இருக்கக்கூடிய 2023ஆம் ஆண்டு திருத்திய பதிப்பா வந்திருக்கக்கூடிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகளை மட்டும் தொகுத்து நம்ம பார்த்துடலாம். இதில் நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ் எழுத்துக்களோட வகையும் தொகையும். இது வந்து முதலில் வருது. தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். அடுத்து முதலெழுத்தும் சார்பெழுத்தும். அடுத்தது மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். அடுத்து இன எழுத்துக்கள். அடுத்தது மயங்கொலிகள். அதுக்கடுத்தது சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். அடுத்தது நால்வகை சொற்கள். அடுத்தது பெயர்ச்சொல். அடுத்ததாக அணி இலக்கணம். இதில் தான் நம்ம 9 இயலில் இருக்கக்கூடிய பாடங்கள், இலக்கண பாடம். இயல் 1ல் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். இந்த பாடத்தை பொறுத்த இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான், அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான், இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான், மொழியை எவ்வாறு பேச வேண்டும், எழுத வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறைகளே இலக்கணம். ஒரு மொழியும் எப்படி பேசணும், எழுதணும் அப்படிங்கிறத வரையறை செய்தோம். அந்த வரையறை தான் இலக்கணம். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். எழுத்து பொறுத்த வரைக்கும் ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. உயிரெழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் பொழுது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் பொழுது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய செயற்பாடுகளால் ஆ முதல் ஔ வரையிலுள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் ஔ வரையிலுள்ள 12 உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. அ, ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5ம் குறுகி ஒலிக்கின்றன. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ அப்படின்னு ஆகிய எழுத்துக்கள் வந்து ஆகிய 7ம் நீண்டு ஒலிக்கின்றன. குறுகி ஒலிக்கும் ஆ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5ம் குறியெழுத்துக்கள். நீண்டு ஒலிக்கக்கூடிய ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ ஆகிய 7ம் நெடில் எழுத்துக்கள். ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில் நெடில் என வகைப்படுத்துகிறோம். மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ எடுத்துக்கொள்ளும் கால அளவாகும். ஒரு மாத்திரைங்கிறது ஒரு தடவை கண் சிமற்றுன்னு சொல்லியா, கண் இமைக்கவோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கவோ ஏற்படும் கால அளவாகும். குறிலெழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. குறிலெழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடிலெழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிறது மெய் என்பது உடம்பு என பொருள்படும். மெய்யெழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. மெய் அப்படின்னா உடம்பு என பொருள்படும். மெய்யெழுத்தை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம், ஈ, இர், இல், இவ், இல், இல், இர், இன் ஆகிய 18 மெய்யெழுத்துக்களாகும். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம், ஈ, இர், இல், இவ், இல், இல், இர், இன் ஆகிய 18 மெய்யெழுத்துக்களாகும். இதில் வல்லினம் அப்படிங்கிறது இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு வல்லினம். மெல்லினம் பொறுத்த வரைக்கும் இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இடையினம் பொறுத்த வரைக்கும் இர், ஈ, இர், இல், இவ், இல், இல். ஈ, இர், இல், இவ், இல். வல்லினத்துக்கு வந்து யானைக்கு உவமையாக கொடுத்துருக்காங்க. மெல்லினத்துக்கு வந்து முயலை உவமையாக கொடுத்துருக்காங்க. இடையினத்துக்கு வந்து மான்குட்டியை உவமையாக கொடுத்துருக்காங்க. மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு வந்து அரை மாத்திரை. இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு ஆகிய 6ம் வன்மையாக ஒலிக்கின்றன. இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு 6ம் வன்மையாக ஒலிக்கின்றன. இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இங்கு, இஞ்சி, இன்னு, இத்து, இந்து இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு ஆகிய 6ம் வந்து வன்மையாக ஒலிக்குதா. இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இங்கு, இஞ்சி, இன்னு, இந்து, இம்மு, இன்னு ஆகிய 6 மென்மையாக ஒலிக்கிறது. ஈ, இர், இல், இவ், இல், இல்.
ஈ இர் இல் இவ் இல் இல் ஆகிய ஆறும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒலிக்கின்றது. எரள வளல. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கசட தப்பற வல்லினம், ஞஞ்சன மெல்லினம், எரள வரல இடையினம். அவ்வளோதான். உயிர்மெய் எழுத்துக்கள் பொறுத்த வரைக்கும் மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றும் எழுத்துக்கள் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்களாகும். மெய்யுடன் உயிர்க்குறில் சேர்ந்தால் உயிர் மெய்க்குறில் என்றும், மெய்யுடன் உயிர்க்குறில் தோன்றினால் சேர்ந்தால் மெய்யுடன் உயிர்க்குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில் என இருவகைப்படுத்தலாம். உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில் என இருவகைப்படுத்தலாம். ஆயுதெழுத்தை பொறுத்த வரைக்கும் தமிழில் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி ஒரு எழுத்தும் உண்டு. அது அக்கு ஆயுதெழுத்தாகும். ஆயுதெழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. ஆயுதெழுத்து ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. அடுத்ததாக இயல் 2ல் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி முதலெழுத்தும் சார்பெழுத்தும். முதலெழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் ஆகிய 30 எழுத்துக்களும் சார்பெழுத்துக்கள் ஆகும். முதல் எழுத்துக்களாகும். முதல் எழுத்துக்களை பொறுத்தவரைக்கும் உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் ஆகிய 30ம் முதல் எழுத்துக்களாகும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன. எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். முதலெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் உயிரெழுத்து 12 மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதலெழுத்துக்களாகும். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன. எனவே இவற்றை முதலெழுத்துக்கள் என்பர். சார்பெழுத்துக்கள் அப்படிங்கிறது முதலெழுத்தை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். முதலெழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். இவை 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், அகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், அகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஸோ இதெல்லாமே சார்பெழுத்துக்கள். உயிர்மெய் அப்படிங்கிறது மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுவன. உயிர்மெய் அப்படிங்கிறது மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. உயிர்மெய்யின் எழுத்தின் ஒளிவடிவம் மெய்யின் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். அதாவது உயிர்மெய் எழுத்தின் ஒளிவடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். ஒளிவடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். வரி வடிவத்தை பொறுத்த வரைக்கும் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். முதலெழுத்துக்களை சார்ந்து இயங்குவதால் இவை சார்பெழுத்து வகையில் அடங்கும். உயிர்மெய் எழுத்து முதலெழுத்துக்களை சார்ந்து இயங்குவதால் உயிர்மெய் எழுத்துக்கள் முதலெழுத்துக்களை சார்ந்து இயங்குவதால் இவை சார்பெழுத்து வகையில் இயங்கும். ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் 3 புள்ளிகளுடைய தனித்த வடிவம் பெற்றது. 3 புள்ளிகளுடைய தனித்த வடிவம் பெற்றது. முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் உண்டு. முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை அக்கேனம் என்ற வேறு பெயரும் உண்டு. நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. தனக்கு முன் ஒரு குறிலத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று இச்சொல்லில் இடையில் மட்டுமே வரும். தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும். தனித்து இயங்காது. முதலெழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுதெழுத்து சார்பெழுத்தாகும். முதலெழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுதெழுத்து சார்பெழுத்தாகும். அடுத்ததாக இயல் 3ல் இருக்கக்கூடிய மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் நம் தமிழ்ச்சொல்லின் சொற்கள் நாம் எளிதாக ஒலிக்கும் வண்ணம் உருவானவை. வேற்றுமொழி சொற்களை பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. நம் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதில் மொழியை நன்கு பேச முடியும். கீழே உள்ள சொற்களை பார்த்தோம்னா நன்றி, 3 சொல்லி நான் போட்டு ஃபஸ்ட்டில் வர நன்றி, 2 சொல்லி நான் வர நன்றி. இவற்றில் நன்றி என்பதே சரியான சொல் அல்லவா? ஸோ பிழையின்றி எழுத எந்தெந்த எழுத்துக்களை எங்கெங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்வது மிக இன்றியமையதாகும். தமிழ் எழுத்துக்களின் வகை, தொகை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அவற்றுள் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் வருவதில்லை. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது மொழி முதல் எழுத்துக்கள் என்ன, இறுதி எழுத்துக்கள் என்ன. மொழி முதல் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பர். மொழி என்பதற்கு சொல் அப்படிங்கிற பொருள் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பர். உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் முதலில் வரும். உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் முதலில் வரும். கா, சா, தா, பா, நா, மா. கா, சா, தா, நா, பா, மா. கா, சா, தா, நா, பா, மா ஆகிய வரிசைகள் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஞா, ஞா, யா, வா. ஞா, ஞா, ஞா,
யா வா ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். ஞா வரிசையில் வந்து ஞா என்கிற ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வருகிறது. ஞனம் அப்படின்னு சொல்கிறோம். இக்காலத்தில் ஞனம் என்ற சொல் இயங்காமல் அங்ஙனம் இங்ஙனம் என்னும் எங்கனம் என்னும் சொற்களில் மட்டுமே வருகிறது. காவரிசை எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல், கெண்டை, கேணி, கைகள், கொக்கு, கோவம், கௌதாரி. ஸோ இதுதான் காவரிசை எழுத்துக்கள். கக்கா, கிக்கி, குக்கு, கிக்கே, கை, கொக்கோ, கவ் அப்படி வருது. ஞா இப்போ ஞா ஞா யாவா. ஸோ அந்த ஞா பார்த்தாச்சு. இப்போ ஞா வரிசையிலேருந்து ஞஞா ஞே ஞோ ஞஞா ஞே ஞோ ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். யா வரிசையில் வந்து ய யா யு யூ யோ வௌ ய யா யு யூ யோ யவ் ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். வா வரிசையை பொறுத்த வரைக்கும் வ வா வி வி வே வே வை வௌ ஆகிய 8 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். வா வரிசையை பொறுத்த வரைக்கும் வவ்வா வி வி வெவ்வே வை வௌ ஆகிய 8 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மெய் எழுத்துக்கள் 18 மொழிக்கு முதலில் வராது. டா நா ரா லா 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 ரா நா ஆகிய 8 உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. அதாவது 2 நா 2 சொல்லினா 3 சொல்லினா அதே மாதிரி 2 ரா இடையினரா வல்லினரா ரைட்டா 3 லா. ஸோ 3 2 5 2 7 எடுத்தா. ஸோ 3 + 2 5 5 + 2 7 அப்புறம் ஒரு டா அவ்வளோதான். டா எழுத்தை போட்டுக்கணும். 2 சொல்லினா 3 சொல்லினா அப்போ 2 1 3 ஆயிடுச்சு. 2 ரா 3 2 5 ஆச்சு. 3 லா 5 3 8 ஆச்சு. 8 உயிர்மெய் எழுத்துக்கள் வரிசையில் வந்து ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. ஞா ஞா யா வா ஆகிய உயிர்மெய் எழுத்துக்கள் வரிசையில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிடப்பட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் சொல்லில் வராது. ஸோ ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஞனம் அந்த மாதிரி வருது. அப்புறம் ஞால ஒரு 4 எழுத்து, யாழ வா அந்த குறிப்பிட்ட எழுத்துக்களை தவிர மீதி எழுத்துக்கள் எதுவுமே முதலில் வராது. ஸோ டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க் போன்ற பிறமொழி சொற்கள் இவற்றை தமிழில் ஒளிபெயர்த்து எழுதுகிறோம். அதாவது டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸு இதெல்லாம் வந்து பிறமொழி சொற்கள். இவற்றை வந்து தமிழில் வந்து ஒளிபெயர்த்து எழுதுகிறோம். அவ்வளோ. மொழி இறுதி எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர். உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இ, இர், இல், இவ், இல், இல், இன் ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11 மொழியின் இறுதியில் வரும். உறிஞ்ச், வெரின், அவ் அப்படின்னு வரும். அதாவது இஞ்சி, இன், இந்து, இம், இ, இர், இல், இவ், இல், இல், இன் ஆகிய மெய்யெழுத்துக்கள் 11 மொழியின் இறுதியில் வரும். உறிஞ்ச், வெரிஞ்ச், அவ் அப்படின்னு மொழி இறுதியாகா எழுத்துக்கள் இறுதியில் வராத எழுத்துக்கள்னா சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. சொல்லின் இறுதி எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. உயிர் எழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும் பொழுது உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும் பொழுது உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். ஆனால் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டும்தான் சொல்லின் இறுதி வரும். ஆனால் அளபடையில் வந்து வரலாம். ஆயுதெழுத்து சொல்லின் இறுதியில் வராது. இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு ஆகிய 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு ஆகிய 7 மெய்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. உயிர்மெய் எழுத்துக்களில் ஞா வரிசை சொல்லின் இறுதியில் வராது. உயிர்மெய் எழுத்துக்களுள் ஞா வரிசை எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வராது. கார்த்திக், ஹாங்காங், சுஜித், மார்க்கெட், திலீப், மார்ச் போன்ற பிறமொழி சொற்களில் இவ்வெழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவதும் உண்டு. ஏகார வரிசையில் கே முதல் நே வரை உடைய எந்த உயிர்மெய் எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. ஏகார வரிசையில் கே முதல் நே வரை எந்த உயிர்மெய் எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. ஓகார வரிசையில் நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. ஓகார வரிசையில் நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வருகிறது. நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வருகிறது. சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். மெய் எழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். மெய் எழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும்.
அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்களின் சொல்லின் இடையில் வரும். அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அளபெடை நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோதான். அடுத்ததாக இயல் 4 இன எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இன எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும். 6 வல்லின மெய்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும். சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லெழுத்துக்கள் வரும். சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லெழுத்துக்கள் வரும். இங்கு, இக்கு, இஞ்சி, இச்சி, இன்னு, இட்டு, இந்து, இத்து, இப்பு, இம்மு, இப்பு, இன்னு, இரு, திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். ஸோ அதே மாதிரி இ, இர், இல், இவ், இல், இல். இடையின எழுத்துக்கள் 6ம் இர், இ, இர், இல், இவ், இல், இல் 6ம் ஒரே இனம். அ, ஆ, இ, அ, ஆ, அ, ஆ, ஆ, இ, இ, ஊ, உ, ஏ, ஏ, ஐ, இ, ஓ, ஓ, ஔ, உ, ஆ, ஆ, இ, இ, உ, உ, ஏ, ஏ, ஐ, இ, ஓ, ஓ, ஔ, உ. ஸோ மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களையும் இன எழுத்துக்கள் உண்டு. மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களும் இன எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்துக்களில் குறியிலும் நெடிலும், நெடிலுக்கு குறியிலும் இன எழுத்துக்களாகும். குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறியிலும் இன எழுத்துக்களாகும். குறியெழுத்துக்கள் இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு இ என்பது இன எழுத்தாகும். ஸோ ஐ அப்படிங்கிற எழுத்துக்கு இ அப்படிங்கிறது தான் இன எழுத்து. ஔ என்னும் எழுத்துக்கு ஊங்கிறது இன எழுத்து. சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை. அளபெடையில் மட்டுமே நெடிலைத் தொடர்ந்து அதன் இனமாகிய குறியெழுத்து சேர்ந்து வரும். அளபெடையில் மட்டுமே நெடிலெழுத்தைத் தொடர்ந்து அதன் இனமாகிய குறியெழுத்து சேர்ந்து வரும். ஓ ஓதல் வேண்டும். தூவும் தளீஇ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை. அடுத்ததாக இயல் 5ல் இருக்கக்கூடிய பாடப்பகுதி மயங்கொலிகள். மயங்கொலிகள் மனம், மனம் 3 சொல்லினா 2 சொல்லினா, மனம் 3 சொல்லினா, மனம் 2 சொல்லினா. மேலே உள்ள 2 சொற்களையும் கவனியுங்கள். உச்சரிக்கும் பொழுது ஏறத்தாழ ஒன்று போல ஒலிக்கின்றன. ஆனால் இரண்டுக்கும் பொருள் வேறுபாடு உண்டு. இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு. இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 3 சொல்லினா 2 சொல்லினா நா, அப்புறம் லா, லா, லா. லட்டுக்கு வரலாம், சிறப்புல வரலாம், பள்ளிக்கு வரலாம். அடுத்து இடையினரா, வல்லினரா. ஸோ இது 8ம் மயங்கொலிகள். 3 நா, 3 லா, 2 ரா. ஸோ ஃபஸ்ட்டு 3 சொல்லினா 2 சொல்லினா நா. இந்த எழுத்துக்கள் எப்படி பற்றி நம்ம பார்த்துக்கலாம். 3 சொல்லினாவை பொறுத்த வரைக்கும் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. நாவின் நுனி மேல்வாய் அன்னப்பகுதியின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. அதாவது நாக்கம் அடித்து நகரம் சென்ட்ரா தொடணும் அன்னத்தோட. 2 சொல்லினாவை பொறுத்த வரைக்கும் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது. 2 சொல்லினாவை பொறுத்த வரைக்கும் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. நகரம் அப்படிங்கிறது நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. இட்டு, இன்னு, இத்து, இந்து, இர், இன் ஆகிய இன எழுத்துக்கள். இட்டு, இன்னு, இத்து, இந்து, இர், இன் இதெல்லாம் இன எழுத்துக்கள். இந்த இன எழுத்துக்களை கொண்டு டகரத்தை அடுத்து வரும் நகரம் டன் நகரம் அப்படின்னு சொல்கிறோம். டகரத்தை அடுத்து வரும் நகரம் டன் நகரம். அதாவது 3 சொல்லினா தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன் நகரம். அப்போது தாவுக்கு அப்புறம் வர 3 சொல்லினா டன் நகரம்னு சொல்கிறோம். தாக்கு அப்புறம் வர நான் தன் நகரம்னு சொல்கிறோம். ரகரம் நம்ம இடையின ரகரம் இல்லையா, அந்த ரகரத்தை அடுத்து ரா நா இடையின ரகத்தை அடுத்து வரக்கூடிய ரகம் ரன் நகரம்னு சொல்கிறோம். ஸோ டன் நகரம் 3 சொல்லினா, தன்னகரம், ரன் நகரம். ஸோ சொற்களின் 3 சொல்லினா 2 சொல்லினா இடம்பெறும் வகையும் பார்த்தா டா என்னும் எழுத்துக்கு முன் 3 சொல்லின் வரும். அதாவது டா என்னும் எழுத்துக்கு முன்னாடி 3 சொல்லின் வரும். கண்டம், வண்டி, நண்டு அப்படின்னு. ரா அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி 2 சொல்லின் வரும். மன்றம், நன்றி, கன்று. ஸோ இதை தெளிவாக பார்த்துக்கணும். 3 சொல்லி இன்னு எங்கே வரும்னா டா அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி 3 சொல்லின் வரும். கண்டம், வண்டி, தண்டு. ரா அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி 2 சொல்லின் வரும். மன்றம், நன்றி, கன்று. ஸோ தன்னகரம் வர வேண்டிய இடத்தில் ரன்னகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும். தன்னகரம் வரக்கூடிய இடத்துல ரன்னகரம் எழுதப்படுமானால்
அது பொருள் மாறுபடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வானம் அப்படிங்கிறது டன்னகரத்தில் வந்தால் வெடி, வானம் அப்படிங்கிறது ரன்னகரத்தில் வந்தால் ஆகாயம், பனி அப்படிங்கிறது டன்னகரத்தில் வந்தால் வேலை, ரன்னகரத்தில் வந்தால் குளிர்ச்சி. அடுத்தது லா லா லா. ஸோ நாவின் லட்டுக்கு வரலா சொல்கிறோம் இல்லையா, நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேற்பல்லின் அடியை தொடுவதால் லகரம். இது வா போல இருப்பதால் இது வகர லகரம் சொல்கிறாங்க. இது லட்டுக்கு வரலாம் எப்படி இருக்குன்னா, இது வா மாதிரியே இருக்கிறதுனால வகர லகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேற்பொருட்களின் அடியை தொடுவதால் இது லகரம் சொல்கிறாங்க. இது வா போல இருப்பதால் வகர லகரம். லா அப்படிங்கிறது நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் இது லகரம்னு சொல்கிறாங்க. இதை லகரம் என்கிறோம். இது நா போல இருப்பதால் இது நகர லகரம். ஸோ லட்டுக்கு வரலாம் எப்படி சொல்கிறோம், வகர லகரம். இது வந்து நா போல இருக்கிறதுனால நகர லகரம். நாம இருக்கிறதுனால நகர லகரம். லா அப்படிங்கிறது நாவின் நுனிப்பகுதி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். லகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். அதாவது நகர லகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். லா தமிழுக்கே சிறப்பானது, எனவே இதனை சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்கிறோம். மா எழுத்து போல இருக்கிறதால் இது மகர லகரம். ஓகேவா? இப்போ 3 லாக்குள்ள வித்தியாசம் நம்மளுக்கு தெரிஞ்சது. முன்ன லட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு இல்லையா, ஸோ அதை வந்து மாற்றிக்கலாம். வகர லகரம், நகர லகரம், மகர லகரம் இப்படின்னு கூறுவது இலக்கண மரபு. பொருள் வேறுபாடு பொறுத்த வரைக்கும் விலை அப்படிங்கிறது வகர லகரமாக இருந்தால் பொருளின் மதிப்பு, விலை அப்படிங்கிறது நகர லகரமாக இருந்தால் உண்டாக்குதல், விலை அப்படிங்கிறது மகர லகரமாக இருந்தால் விரும்பு. இலை அப்படிங்கிறது வகர லகரமாக இருந்தால் செடியின் இலை அப்படிங்கிறது நகர லகரமாக இருந்தால் மெலிந்து போதல், இலை அப்படிங்கிறது மகர லகரமாக இருந்தால் நூல் இலை. அடுத்ததாக ரா. ஸோ ரா அப்படிங்கிறது நாவின் நுனி பகுதி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம். இது வந்து இடையின ரகரம். நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம். நாவின் நுனி மேல் அடுத்த வர ரா வந்து நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது வல்லின எழுத்து என்பதால் இது வல்லின ரகரம். ஓகேவா? வல்லின ரகரம், இடையின ரகரம். அடுத்து ஏரி அப்படிங்கிறது இடையின ரகரமாக இருந்தால் நீர்நிலை, வல்லின ரகரமாக இருந்தால் மேலே ஏரி. கூரை இடையின ரகரமாக இருந்தால் வீட்டின் கூரை, வல்லின ரகரமாக இருந்தால் புடவை. அடுத்தது இயல் 6ல் இருக்கக்கூடிய சுற்றெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். சுற்றெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை கவனிங்க. இவற்றை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன. இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களில் முதலே அமைந்த ஆ, இ ஆகிய எழுத்துக்களே காரணம். இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் அப்படிங்கிறாங்க. ஆ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்களில் சுற்றெழுத்துக்களாகும். ஆனால் இன்று உ என்னும் எழுத்தை சுற்றெழுத்தாக பயன்படுத்துவது இல்லை. அகச்சுட்டு, புறச்சுட்டு. அகச்சுட்டு அப்படிங்கிறது அவன், இவன், அவன், அது, இது. அதை இவன், அவன், இது, அது இச்சொற்களில் உள்ள சுற்றெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. இவ்வாறு சுற்றெழுத்துக்களின் சொல்லின் உள்ளேயே அகத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு. இவன், அவன், இது, அது இந்த சொற்களை சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தராது. இவ்வாறு சுற்றெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து அகத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். புறச்சுட்டு அப்படிங்கிறது அவ்வானம், இம்மலை, இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுற்றெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். அவ்வானம், ஆவு நீக்கினா வானம் வருது. இம்மலை, ஈ நீக்கினா மலை வருது. இந்நூல், அப்போ ஈ நீக்கினா நூல் வருது. ஸோ சுற்றெழுத்துக்கள் நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தரும். இவ்வாறு சுற்றெழுத்துக்கள் சொல்லின் வெளியே புறத்தே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும். அண்மைச்சுட்டு, சேமிச்சுட்டு. அண்மைச்சுட்டு அப்படிங்கிறது இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு. இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இச்சொற்களை வந்து நம் அருகில் அண்மையில் உள்ளனவற்றை சுட்டுகின்றன. எனவே இது அண்மைச்சுட்டு எனப்படும். அண்மைச்சுட்டுக்குரிய எழுத்து ஈ ஆகும். செய்மைச்சுட்டு அவன், அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம். அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் இச்சொற்களில் தொலைவில் அது செய்மையில்
உள்ளவற்றை சுட்டுகின்றன. எனவே இது செய்மைச் சுட்டு எனப்படும். செய்மைச் சுட்டுக்குரிய எழுத்து ஆ. அண்மைச் சுட்டுக்குரிய எழுத்து வந்து இ. செய்மைச் சுட்டுக்குரிய எழுத்து ஆ. அவள், அவள், அது எல்லாமே ஆளவர்களே அந்த மாதிரி. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட உ என்ற சுற்றெழுத்து பயன்படுகிறது. இக்காலத்தில் அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. உது, உவன், அதாவது அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட உ என்ற சுற்றெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. உது, உவன். ஸோ அண்மை சுட்டு வந்து இ, செய்மை சுட்டு வந்து ஆ. அடுத்து சுட்டுத்திரிவு. அம்மரம், இவ்வீடு ஆகிய புறச்சுட்டுகள் என்பதை அறிவோம். இச்சொற்களை வந்து அந்த மரம், இந்த வீடு என வழங்குவோம். ஆ, இ ஆகிய சுற்றெழுத்துக்கள் மாற்றம் பெற்று, அதாவது திரிந்து அந்த, இந்த என வழங்குகின்றன. இவ்வாறு ஆ, இ ஆகிய சுற்றெழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து பொருளை தருவது சுட்டுத்திரிபு ஆகும். ஸோ ஆ, இ என சுற்றெழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டுத்திரிபு ஆகும். அடுத்ததாக வினா எழுத்துக்கள். வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் எனப்படும். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இடையில் இடம்பெறும். ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5 வினா எழுத்துக்களாகும். ஏ, ஏ, யா, ஆ, ஓ ஆகிய 5 வினா எழுத்துக்களாகும். மொழியின் முதலில் வருபவை வந்து ஏ, யா. ஏ, யா அப்படிங்கிறது எங்கு, யாருக்குங்கிறது மொழியின் முதலில் வருபவை. மொழியின் இறுதியில் வருபவை வந்து ஆ, ஓ, பேசலாமோ, தெரியுமோ, பேசலாமோ, தெரியுமோ அப்படிங்கிறது மொழியின் இறுதியில் வருபவை. மொழியின் முதலிலும் இறுதியிலும் வருபவை வந்து ஏ, ஏன், நீதானே அப்படிங்கிறது மொழியின் முதலிலும் இறுதியிலும் வருபவை. ஏன், நீதானே அப்படிங்கிறது. அடுத்தது அகவினா. எது, யார், ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. எது, யார், ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினாப்பொருளை தருவது அகவினா எனப்படும். புறவினாவை பொறுத்த வரைக்கும் அவனா, வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆ, ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே இருந்து வினாப்பொருளை தருவது இது புறவினா அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அடுத்தது இயல் 7ல் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி நால்வகை சொற்கள். நால்வகை சொற்கள். தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும். ஈ, பூ, மை, கல், கடல், தங்கம். இலக்கண அடிப்படையில் சொற்கள் பெயர்ச்சொற்கள், பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். இலக்கண அடிப்படையில் சொற்கள் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். பெயர்ச்சொல் அப்படின்னா ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். பாரதி, பள்ளி, காளை, கண், நன்மை, ஓடுதல் இதெல்லாமே பெயர்ச்சொல். ஒன்றன் பெயரை குறித்தோம்னா அது பெயர்ச்சொல். வினைச்சொல் வந்து வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல்லாகும். வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல்லாகும். வா, போ, எழுது, விளையாடு இதெல்லாமே வினைச்சொல். இடைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல்லாகும். பெயர்ச்சொல்லும் வினைச்சொல்லும் சார்ந்து வரும் சொல் வந்து இடைச்சொல்லாகும். இது தனித்து இயங்காது. தந்தையும் தாயும், மற்றொருவர், திருக்குறளை. பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் வந்து இடைச்சொல். இது வந்து தனித்து இயங்காது. தந்தையும் தாயும், மற்றொருவர், திருக்குறளை. அப்போ மற்றும் அப்படிங்கிறது. உரிச்சொல்லை பொறுத்த வரைக்கும் பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல்லாகும். மாநகரம், சாலச் சிறந்தது. அதாவது பெயர்ச்சொல்லை வினைச்சொல்லையும் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது தான் உரிச்சொல் அப்படிங்கிறாங்க. இடைச்சொல் உங்களுக்கு தெரியும். பெயர்ச்சொல்லை வினைச்சொல் சார்ந்து வந்துச்சுன்னா இடைச்சொல் தனித்து இயங்காது. ஸோ இதிலேயே ஒரு சின்ன பகுதி கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துக்கலாம். ஒன்று என்பதை குறிக்க ஓர், ஒரு ஆகிய 2 சொற்களை பயன்படுகின்றன. ஒன்று என்பதை குறிக்க ஓர், ஒரு ஆகிய 2 சொற்களும் பயன்படுகின்றன. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். இது வந்து முக்கியம். ஓர், ஊர், ஓர் ஏரி. அதாவது உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்து ஓர் அப்படின்னு பயன்படுத்தணும். உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு நகரம், ஒரு கடல் அப்படின்னு சொல்லணும். இதை போலவே உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும்.
உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி அஃது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். அஃது இங்கே உள்ளது, அது நன்றாக உள்ளது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இயல் 8ல் இருக்கக்கூடிய பகுதி பெயர்ச்சொல். இயல் 8ல் வந்து இருக்கக்கூடிய பெயர்ச்சொல். மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல் ஆகிய சொற்களை கவனியுங்கள். ஸோ இவை அனைத்து வந்து பெயரை குறிக்கின்றன. இவ்வாறு ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். பெயர்ச்சொல் 6 வகைப்படும். பெயர்ச்சொல் 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். பொருட்பெயர், இயற்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர் 6 வகைப்படும். பொருட்பெயர் அப்படின்னா பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். இது உயிருள்ள பொருள்களையும் உயிரற்ற பொருள்களையும் குறிக்கும். அதாவது மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி. பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். இது உயிருள்ள பொருட்களை குறிக்கும், உயிரற்ற பொருள்களையும் குறிக்கும். மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி. இடப்பெயர் அப்படிங்கிறது ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் வந்து இடப்பெயர். ஓரிடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர். சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு. சென்னை, பூங்கா, பள்ளி, தெரு. ஸோ ஒரு இடத்தை குறித்தா இடப்பெயர். காலப்பெயர் அப்படிங்கிறது காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு. காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு. சினைப்பெயர் அப்படிங்கிறது பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர்னு சினைப்பெயர். கண், இலை, கை, கிளை. கண், கை, இலை, கை. பண்பு பெயர் அப்படிங்கிறது பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர். வட்டம், சதுரம், செம்மை, நன்மை. பண்பை குறிக்கும் பெயர் வந்து பண்பு பெயர். வட்டம், சதுரம், செம்மை, நன்மை. தொழிற்பெயர் அப்படிங்கிறது தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். படித்தல், ஆடுதல், நடித்தல் இதெல்லாம் தொழில். அடுத்ததாக அறுவகை பெயர்களுக்கு உண்டான சொற்கள் வந்து எப்படி இருக்குன்னா, காவியா புத்தகம் படித்தால் இது வந்து பொருட்பெயர். காவியா புத்தகம் படித்தால் பொருட்பெயர். காவியா பள்ளிக்கு சென்றால் இடப்பெயர். காவியா பள்ளிக்கு சென்றால் இடப்பெயர். காவியா மாலையில் விளையாடினால் இது காலப்பெயர். காவியா மாலையில் விளையாடினால் இது காலப்பெயர். காவியா தலையசைத்தால் இது சினைப்பெயர். காவியா தலையசைத்தால் சினைப்பெயர். காவியா இனிமையாக பேசுவாள் பண்பு பெயர். காவியா இனிமையாக பேசுவாள் பண்பு பெயர். காவியா நடனம் ஆடுதல் பிடிக்கும் தொழிற்பெயர். காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும் தொழிற்பெயர். அடுத்ததாக இடுகுறி பெயர் காரணப்பெயர். நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர் காரணப்பெயர் என இருவகைப்படுத்தினர். நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர் காரணப்பெயர் என இருவகைப்படுத்தினர். இடுகுறி பெயர் அப்படின்னா நம் முன்னோர் சில பொருட்களை காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர். இட்டு வழங்கிய பெயர்கள் வந்து இடுகுறி பெயர்கள். நம் முன்னோர்கள் வந்து சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர். அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் வந்து இடுகுறி பெயர்கள் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு மண், மரம், காற்று. இது இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் என 2 வகையான இடுகுறி பெயர்கள் இருக்குது. இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லி 2 வகையான பெயர்கள் இருக்குது. இடுகுறி பொதுப்பெயர் அப்படின்னா ஓர் இடுகுறி பெயர் அது தன்மையுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிப்பது இடுகுறி பொதுப்பெயராகும். மரம், காடு. ஓர் இடுகுறி பெயர் வந்து தன்மையுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிப்பது இடுகுறி பொதுப்பெயராகும். மரம், காடு. இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர். ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயராகும். மா கருவேலங்காடு. இடுகுறி சிறப்பு பெயர். காரணப்பெயர் அப்படிங்கிறது அதாவது பொதுப்பெயர் அப்படின்னா தன்மையுடைய எல்லா பொருளையும் குறிக்கும். மரம், காடுன்னு சொல்லி. சிறப்பு பெயர்னா குறிப்பாக ஒரு பொருளை மட்டும். மானா மாமரம் சொல்கிறோம் இல்லையா, கருவேலங்காடு. அடுத்தது காரணப்பெயர் அப்படிங்கிற இந்த முன்னோர் சில பொருளுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர். இவ்வாறு காரணத்தோடு ஒரு பெயரை வழங்கும் பெயர் வந்து காரணப்பெயர். நம் முன்னோர் வந்து சில பொருட்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர். இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரணப்பெயர். நாற்காலி, கரும்பலகை. காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர் என்று இரண்டு வகைப்படும். காரணப்பெயர் வந்து காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர்னு 2 வகைப்படும். இது நாற்காலி, கரும்பலகைன்னு சொல்கிறோம் இல்லையா. காரண பொதுப்பெயர் அப்படின்னா காரணப்பெயர் வந்து குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறித்தால் அது காரண பொதுப்பெயர். காரண பொதுப்பெயர் அப்படிங்கிறது குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறித்தால் அது காரண பொதுப்பெயர். பறவை அணி அப்படிங்கிறது காரண பொதுப்பெயர். காரண சிறப்பு பெயர் அப்படிங்கிறது குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர். குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர். வளையல், மரங்கொத்தி. அடுத்ததாக இயல் 9 அணி இலக்கணம். இயல் 9 அணி இலக்கணம் பார்த்துடலாம்.
ஸோ எதிலும் அழகை காண விரும்புவது மனிதர்களின் இயல்பு. எதிலும் அழகை காண விரும்புவது மனிதர்களின் இயல்பு. நாம் நம்மை அணிகலன்களால் அழகுபடுத்திக் கொள்கிறோம். அதுபோல் கவிஞர்கள் தங்கள் கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் இயற்றும் பாடல்களில் அழகைச் சேர்க்கின்றனர். இதனை விளக்குவது அணி இலக்கணமாகும். அணி என்பது அழகு என்பது பொருள். கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல கருத்துக்களை சுவைபட கூறுவது அணியாகும். மருந்தை தேனில் கலந்து கொடுக்குற மாதிரி கருத்துக்களை சுவைபட கூறுவது அணியாகும். இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னா ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணியாகும். இதனை தன்மை நவிர்ச்சி அணி என்றும் கூறுவர். தோட்டத்தில் எடுத்துக்காட்டு வந்து தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி அம்மா என்கிறது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுகிறது கண்ணுக்குட்டி நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாக குடிக்குது கன்று குட்டி. இது வந்து கவிமணி தேசிய விநாயகர் எழுதிய பாடல். தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி அம்மா என்கிறது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கண்ணுக்குட்டி நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்குது கண்ணுக்குட்டி. கவிமணி தேசிய விநாயகனார் எழுதுனது. இப்பாடலில் வந்து கவிஞர் பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சி விளையாடுவது இயல்பாக எடுத்து கூறியுள்ளார். இது இயல்பு நவிர்ச்சி அணியாகும். உயர்வு நவிர்ச்சி அணினா ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி அப்படிங்கிறாங்க. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேல் கருக்கும் என்று ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படின்னு சொல்லி அன்னை வந்து ஒரு தாலாட்டு பாடுறாங்க. இது வந்து உயர்வு நவிர்ச்சி அணியாக நம்ம சொல்கிறாங்க. ஸோ இதனுடன் வந்து 9வது இயலும் முடிஞ்சது இல்லையா? ஸோ இத்தோட வந்து 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் முடிஞ்சது. ஸோ இத்துடன் வந்து 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகளை மட்டும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ மீண்டும் ஒரு இதில் வந்து நம்ம சந்திக்கலாம். நன்றி.